வெல்கம் யூவர்ஸ். இன்னைக்கு நம்ம டாப் 5 ஹாரர் மூவிஸ்க்கான பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் மத்த 3 பார்ட்கான வீடியோஸை பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம போய் பாருங்க. இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸுமே மஸ்ட் வாட்சான மூவிஸ் தான். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது உங்க டெஃப் வாட்ச், நான் உங்க எஸ்கே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிஸ்ட்ல 5 இடத்துல இருக்க மூவி கோத்திகா. இந்த படத்தோட டைரக்டர் மேத்யூ கசோவிட்ஸ். இந்த மூவி 2003ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல படத்தோட ஹீரோயின் மிராண்டா கிரே ஒரு பெஸ்டான சைக்காட்டிஸ்டா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் அதே ஹாஸ்பிட்டல் சீஃப் டாக்டரா இருக்காரு. அப்போ ஒரு நாள் நைட் ஹீரோயின் கார்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு கார் முன்னாடி வந்து நிக்கிறா. இதை பார்த்த ஹீரோயின் காரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த கார் ஆக்சிடென்ட்டும் ஆயிருது. அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு காரணமான பொண்ணு ஒரு பேய். அது நம்ம ஹீரோயினையும் அட்டாக் பண்ணுது. அங்க மயங்கின ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா அதே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்டா இருக்காங்க. அந்த பேய் யாரு, இவங்க இப்படி ஒரு மென்டல் பேஷண்டா ஹாஸ்பிட்டலுக்கு வர காரணம் என்னன்னு அடுத்தடுத்து வர क्वेश्चंसக்கு படத்துல சூப்பராவே ஆன்சர் பண்ணிருக்காரு டைரக்டர். அதோட இந்த படத்துல ஆர்டி ஜெவன் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினா வர ஹாலிபெரியோட ஆக்டிங் பட்டாசா இருந்தது. இந்த மூவி தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லிஸ்ட்ல 4 இடத்துல இருக்க மூவி பெட் செமெட்ரி. இந்த படத்தோட டைரக்டர் கெவின் அண்ட் டெனிஸ். இந்த மூவி 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல படத்தோட ஹீரோ டாக்டர் லூயிஸ் கிரீட் ஃபேமிலியோட டவுன்ல இருந்து வில்லேஜ்க்கு குடி போகிறாரு. ஆனா அங்க அவங்க வீட்டை சுத்தி பல மர்மமான நிகழ்வுகள் நடக்குது. அந்த மர்மத்தல தாண்டி ஹீரோட ஃபேமிலி உயிரோட அங்க இருந்து தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இதுக்கு மேல ஸ்டோரியை சொன்னா அது நிச்சயமா ஸ்பாயிலர்ல தான் போய் முடியும். ஒரு ஒர்த்தான ஹாரர் மூவி, அதனால இந்த மூவியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கா இருக்காதுங்கிறத கண்டிப்பா சொல்லுவேன். அதோட இந்த மூவி தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். Child is not the only thing that will come back. லிஸ்ட்ல 3 இடத்துல இருக்க மூவி த பாய். இந்த படத்தோட டைரக்டர் வில்லியம் ரென்பெல். இந்த மூவி 2016ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல படத்தோட ஹீரோயின் கிரேட்டா ஒரு பணக்கார வீட்டு பையனை கேர்டேக்கரா பாத்துக்கிறதுக்காக ஊர் விட்டு ஊர் போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க பாத்துக்க வேண்டியது ஒரு பையனை இல்ல, ஒரு பொம்மையை. சரின்னு ஹீரோயினும் அந்த பொம்மையை பாத்துக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே ஹீரோயினுக்கு அந்த பொம்மை உயிரோட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பொம்மைக்கு பின்னாடியும் பல மிஸ்டியான ஸ்டோரி இருக்கும். அதை ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் ஹீரோயின் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் நீங்க லைஃப்ல மிஸ் பண்ணவே கூடாத ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த கிளைமேக்ஸை எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு படத்தை சூப்பரா கொண்டு போயிருக்கார் டைரக்டர். அதோட இந்த மூவி தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. லிஸ்ட்ல 2 இடத்துல இருக்க மூவி மே தி டெவில் டேக் யூ. இந்த படத்தோட டைரக்டர் டிமோ. இந்த மூவி 2018ல ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினோட அப்பா ரொம்பவே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இதை கேள்விப்பட்ட ஹீரோயின் அவரை போய் பாக்குறாங்க. அவர் ஹீரோயினோட அம்மா இறந்ததால செகண்ட் மேரேஜ் பண்ணிருப்பாரு. அந்த ஃபேமிலியும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்புற ஹீரோயின் அவ அம்மா கூட இருந்த பழைய வீட போய் பார்க்க போறா. அப்போ அந்த ஃபேமிலியும் அங்க வந்துடுறாங்க. ஆனா அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குது. அது ஹீரோயினும் மத்தவங்களையும் கொல்றதுக்காக துரத்துது. கடைசியில ஹீரோயின் அந்த பேய் கிட்ட இருந்து உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இது ஒரு வேற லெவல் ஹாரர் மூவி. நீங்க ஒரு பக்காவான ஹாரர் மூவி பார்க்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மூவி ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். ஏன்னா இந்த படத்துல அவ்வளவு ஹாரர் எலிமெண்ட்ஸ் வச்சு படத்தை சூப்பரா கொண்டு போயிருக்காரு டைரக்டர். இந்த மூவி தமிழ் டப்ல இல்ல, ஆனா ஒரு மஸ்ட் வாட்சான மூவி. தில் இருக்கிறவங்க மட்டும் இந்த மூவியை தனியா பாருங்க. டோன்ட் மிஸ் இட். மொத இடத்துல இருக்க மூவி தி லார்ட்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் வெரோனிகா அண்ட் செவரின். இந்த மூவி 2019ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட ஸ்டார்டிங்ல மூவியோட ஹீரோ ரிச்சர்ட் அவரோட வைஃப் கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு கிரேஸ்னு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா, அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறதா சொல்றாரு. இதை கேட்டு அவரோட வைஃப் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச மாசம் கழிச்சு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் ஸ்பெண்ட் பண்ண ரிச்சர்ட் அவரோட பழைய வீட்டுக்கு இவங்களை கூட்டிட்டு போக பிளான் போடுறாரு. பிளான் பண்ண மாதிரியே இவங்க 4 பேரும் அங்க போய் சேர்றாங்க. ஆனா ரிச்சர்டுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததால அவர் மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல பல மர்மமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த மர்மத்தெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க அந்த வீட்ல இருந்து உயிரோட வெளியே வந்தாங்களா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா மூவியோட சினிமாட்டோகிராஃபி தான். நம்மளையே படத்துல கூடவே கூட்டிட்டு போற மாதிரியே ஃபீல் ஆகும். அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது நம்மள சீட்டேஜ்க்கே வர வச்சிடறாரு டைரக்டர். அதோட இந்த மூவி தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான டாப் 5 வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற எந்த கேட்டகரியில் நாங்கள் டாப் 5 வீடியோ போடணும் நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன்.